ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். தேவன் நம்முடைய அடையாளமாய் இருக்கிறபடினாலே தேவனுக்கு நாம் கோடி நன்றி சொன்னாலும் போதாது. இயேசுதான் நம்முடைய அடையாளமாய் இருக்கிறார். உங்களை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்டால் நம்ம அட்ரஸ் சொல்கிறதுக்கு பதிலாய் நம்முடைய ஒரிஜினல் அடையாளம் என்ன தெரியுமா? கிறிஸ்து தான் உன்னுடைய அடையாளம். கிரைஸ்ட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி. அவர் தான் நம்மளை அடையாளப்படுத்தி இருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் சக மனிதர்களைப் போல வாழ்ந்தாலும் நமக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அடையாளம் இருக்கிறது. அதுதான் நாம் கிறிஸ்துவனுடையவர்கள் என்கிற ஒரு அடையாளம். கிறிஸ்துவனுடையவர்கள் என்று சொன்னால் யூ கண்டெயின் கிரைஸ்ட், கிரைஸ்ட் கண்டெயின்ஸ் யூ. இது ரெண்டுத்தும் ஒத்து போகிற ஒரு நிலைமையாக இருக்கிறது. ஒரு மீன் எப்படி தண்ணியில் நீந்துகிறதோ அதனுடைய அடையாளம். நம்ம சொன்னால் ஒத்துக்குவோமா? நம்ம மீன் நீந்துதுன்னு சொன்னால் நம்ம எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்போம். பறவை எப்படி ஆகாயத்தில் பறக்கிறதோ அதெல்லாம் அதனுடைய அடையாளம். நம்ம மாற்றி சொல்ல முடியாது. அதே போல தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. இயேசு தான் அந்த அடையாளம். அவருடைய அன்பு தான் முதன்மையான ஒரு அடையாளமாய் இருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிற, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அன்பா இருந்தாதான் நம்ம தேவனுக்குள்ள இருக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். அப்ப இந்த அன்பு தான் தேவனுடைய அந்த சுவாபம். தேவன் நமக்கு அந்த திவ்ய சுவாபத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். We are the partakers of the divine nature of Christ. அந்த திவ்ய சுவாபம் நமக்குள்ள இருக்கிறது. இப்ப இயேசப்பா சொன்னார், நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்ன மாதிரி இப்ப நாமவும் இயேசப்பாவும் ஒன்றாயிருக்கிறோம். யூ அண்ட் ஜீசஸ் ஆர் ஒன். எப்படின்னு சொன்னா, இப்ப உங்களுக்குள்ள கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வாசமாயிருக்கிறார். அதுதான் உன்னுடைய அடையாளம். அதுதான் உன்னுடைய ஒரிஜினாலிட்டி. உன்னுடைய ஆவியிலே, உங்க ஆவியிலே நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறீர்களே, அதுதான் உங்களுடைய ஒரிஜினல் அடையாளம். அவர் உங்களை அன்பினாலே நிறைத்து உங்களுக்கு தாழ்மை, பொறுமை, நற்குணம், சாந்தம், இச்சை அடக்கம், இது எல்லாத்தையும் அவருக்குள்ள இருந்து தான் நமக்குள்ள வருகிறது. அப்ப இந்த அடையாளம், தி ஐடென்டிட்டி, தி நேச்சர் ஆஃப் கிரைஸ்ட், நோபடி கேன் டிஃபீட் தட். நீங்க தோற்று போகிறவர்கள் அல்ல. காரணம், தேவனுடைய சுவாபமே உங்களுக்குள்ளே இருக்கிறதா இருக்கிறது. நாம கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிற என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களாம். ஸோ நீங்க தேவனுடையவர்கள். உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் அப்படின்னு கேட்டா, விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம் கிறிஸ்துவே. அந்த அடையாளத்தை மறந்துடாதீங்க. அந்த அடையாளத்தை விட்டுறாதீங்க. அந்த அடையாளத்துக்குரியவர்களாய் வாழுங்க. பிசாசு அந்த அடையாளமே இல்லாதபடி நீ வாழணும். உன் ஞாபகத்துக்கே அது வரக்கூடாது என்று அவன் நினைக்கிறான். அப்படி அல்ல. Live with your original identity. You will start enjoying your life every day, every second. Hallelujah. உங்களுடைய அடையாளத்தை விட்டுடாதீங்க. கிறிஸ்துவே உங்களுடைய அடையாளமாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு சொல்லி தருவார், உங்களை வழி நடத்துவார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உடைய மகிமையான இரக்கங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நீங்க தான் எங்களுக்கு அடையாளமாய் இருக்கிறீர். உங்களையே நீர் எங்களுக்குள்ள வைத்திருக்கிறீரே. பரிசுத்த ஆவியாகிய தேவனாய் எங்களுக்குள்ளே நாங்கள் உம்முடையவர்களாய் எங்களை கரையத்துக்கு கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த உண்மையான அடையாளத்தை பற்றி கொண்டு நாங்கள் வாழ கிருபை செய்வீராக. மாமிச சிந்தை அல்ல, சரீரம் அல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ உம்முடைய அடையாளத்தோடு நாங்கள் இந்த உலகத்திலே செயல்பட கிருபை செய்யும். உடைய பிள்ளைகளுக்கு நீர் தயவு செய்கிறபடினால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.